ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இடையில என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒன் பீஸ் அனிமியோட தமிழ் டப்பிங் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மொத்தம் 61 எபிசோடு 2 மூவிஸ் தமிழ் டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே ஈவினிங் 4 or 5 எபிசோட் கிட்ட டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஈஸ்ட் ப்ளூ சாகாவை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அங்கே சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணி 1 or 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்க சீசன் 2 டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இன்னும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கலை. என்னடா இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்காங்களே, ஒரு வேளை தமிழ் டப்பிங் முடிஞ்சிருக்காதா, இல்லைனா சோனி நருட்டோக்கு பண்ண மாதிரி ஒரு 1 month பிரேக் எடுக்கானான்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஒன் பீஸ் தமிழ் டப்பிங்கை கார்ட்டூன் நெட்வொர்க்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? சோனியை பண்ணுற மாதிரி ஒரு 1 or 2 month பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் போடுறாங்கன்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இவங்க அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணல. சோனியை வச்சு டப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணால் ஒரு 1 month பிரேக் எடுத்தான். ஸோ இவனுங்க ஒன்றும் டப்பிங் பண்ணே ஆரம்பிக்கலை. ஸோ இனிமேல் டப்பிங் பண்ணுவாங்களான்னு தெரில. கார்ட்டூன் நெட்வொர்க்கு உங்களை வச்சுட்டு என்னடா பண்ண? ஆல்ரெடி ஒன் பீஸ் நீங்கள் போட ஆரம்பிக்கும் போதே சீசன் 20 தான் போட்டிங்க. அதுவும் ஒழுங்கான டப்பிங் இல்லை. அதை ஃபேன்ஸ் அடித்த அடியில் தான் சர்ரா நாங்கள் முதலேருந்தே பண்ணுறோன்ட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணிங்க. ஸோ அதையும் உருப்படியாக பண்ணலை. ஈஸ்ட் ப்ளூ சாகாவோட முடிச்சிட்டிங்க. தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ் நிலைமை யோசிச்சு பாருங்கடா. ஸோ இப்போ ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு வீக்லி ஒவ்வொரு எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ பிரச்சனையே தமிழ் டப்பிங்கில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான். சார் அப்போ என்னடா சொல்ல வர, சீசன் 2 தமிழ் டப்பிங் கார்ட்டூன் நெட்வொர்க் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு மோஸ்ட்லி வராது. மேபி ஃப்யூச்சரில் அவங்களா பிளான் பண்ணி டப்பிங் பண்ணால் தான் உண்டு. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் வந்துன்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பை காய்ஸ்.